சந்தோஷம் தானே உனக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. என்னதுங்க சந்தோஷம்னே? அதான் உன் 3 மகன்களும் 3 மருமகளும் ஊருக்கு போகிறாங்களே, அதில் உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் 3 பேரையும் அனுப்புவீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷங்க 3 பேரையும் அனுப்புறது அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி உனக்கு இப்படி வேர்க்குது அப்படிங்கிறாங்க. அது சமையல் அடுப்பிட்டு வந்தாலே கொஞ்சம் பேருக்க தாங்க செய்யணும். அப்பா எப்படி தான் நீ காலையில் மத்தியானம் நைட்டு சாயங்காலம் எந்நேரம் உன் வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் அடுப்படியிலே தான் கிடக்குற, எப்படி தான் நீ வேலை பார்த்துட்டே இருக்கியோ கோமதியை? சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பழகிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. சரி கோமதி, அவங்க எல்லாருமே வெளியில் டூருக்கு போகிறாங்களா ஹனிமூனுக்கு, அப்படியே அவங்க போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயா போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன இது புதுசாக கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த வயசில் ஹனிமூன் டூரை போக முடியும், நம்மளுக்குலாம் அதெல்லாம் வயசு முடிஞ்சிருச்சுங்க அண்ணே. அட அங்கே இல்லை, கோயிலு குளம்னு ஏதாவது போயிட்டு வருவோமே நம்ம அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்போ பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நீ வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு பாண்டியன் போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு தங்கமயில காட்டுறாங்க. தங்கமயில் உள்ளே வராங்க. சரவணன் வந்துட்டு வா தங்கமயில் உள்ளே வா உட்காரு அப்படிங்கிறாங்க.